வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி நான் காட்பாடி மெட்டிக்குளம் ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு வாண்டடான ப்ராடக்ட், அதாவது ஆல்ஃபா அப்படின்ற ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஆல்ஃபா ப்ராடக்ட், அதாவது இதில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ராடக்டாக இன்றைக்கி அமையுது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே லிட்டர்ஸ், எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஆல்ஃபா ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு அரபிக் வேர்ட். ஆல்ஃபா இது ஒரு ஆல்ஃபான்ற ஒரு தாவரம். இது நம்ம பூமிக்குள்ளே 20 to 25 அடி இல்லை 30 அடி ஆழத்துக்கு போகக்கூடிய வேர், அந்த வேர்லேருந்து எடுத்து செய்யக்கூடியதான் இந்த ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா இந்த வேரில் இவ்வளோ மினரல்ஸும் விட்டமின்ஸும் கால்சியமும் இதில் நிறையவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸின், அதாவது நோய்களை பல அறியாத நோய்களை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த ஆல்ஃபாவுக்கு இருக்குது. முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையாக அமைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னு பார்த்திங்கன்னா, சரியான நேரத்தில் அவங்க சாப்பிடாத காரணம், இல்லை சரியான உணவு எடுக்காத காரணம், இல்லை நமக்கு தேவையான விட்டமின் உள்ள பொருளை எடுக்காத காரணம், இல்லை நல்ல காய்கறியை எடுக்கும்போது கூட சில சமயம் அதில் கெமிக்கல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம லிவர் பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுது. லிவர் வீக் ஆகிடுச்சு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை வந்துடும். டைஜஷன் பிரச்சனை வந்தாலும் என்னென்னு பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வயிற்றில் புண்ணு ஏற்பட ஆரம்பிச்சிடும். புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பார்த்தோன்னா சரியான மோசமாகலன்னா அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பைல்ஸ் பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சைக்கிளிங் பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஒவ்வொரு வியாதியை உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஆல்ஃபா பார்த்திங்கன்னா இந்த எல்லா வியாதியிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக நம்ம கம்பெனி இதை கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம ஒரு மாத்திரைன்னு எடுக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டு அதனுடைய சைடு எஃபெக்ட்னால வயிறு டேமேஜ் ஆகிடும், வயிறு வீக் ஆகிடும். உங்களோட லிவர் பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உருவாகும். அதுவே ஒரு புண்ணாக கூட மாறும், இல்லை அல்சராக கூட மாறும், வயிறு எரிச்சல் ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு நியூட்ரிஷன் முறையில் இந்த ஆல்ஃபாவை நம்ம கேவா கைப்போ ப்ரைவேட் லிமிட் உங்களுக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க. நியூட்ரிஷன் முறையில் எடுக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டெய்லியும் நம்ம ஃபுட்டு மாதிரி எடுக்க போகிறோம். ஃபுட்டு மாதிரி எடுக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு 10 கிராம்லேயும் ஒவ்வொரு 10 கிராம் பவுடர்லையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையான நம்ம விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம்ஸு இதெல்லாம் ரெகுலராக கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம லிவர் திருப்பி என்ன ஆகும்னா பழைய நிலைமைக்கு வரும். அதை நல்ல டைஜஷன், நல்ல ஜீரணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ஃபா உங்களுக்கு மாத்திரை மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்காது. உங்கள் சைடு எஃபெக்ட் சுத்தமாக நீக்கப்பட்டு அது உங்களுக்கு நல்ல ஒரு முறையில் ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். அதான் இந்த ஆல்ஃபா இப்போ நான் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேர் தான்.
அல்ஃபால்ஃபா ஒரு அரபிக்கோட அல்ஃபால்ஃபா ஒரு செடி தாவரம், அந்த தாவரத்தை வந்து எடுத்து உருவாக்கப்பட்டது தான். இது வந்து உங்களுக்கு வந்து உடம்புல என்னென்ன பயன்களை இப்போ தருது அப்படின்னு சொல்கிறத பற்றி நான் இப்போ சொல்லப்பேன். அல்ஃபால்ஃபா வந்து விட்டமின்ஸ், பலவிதமான விட்டமின்ஸ் இது வந்து இருக்குது. என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னா A, B, C, E, B1, B6, ஜிங்க், K அப்படின்ற இத்தனை விதமான விட்டமின்ஸ் இந்த ஒரே ஒரு ப்ராடக்டில் இருக்குது. அப்போது இந்த விட்டமின்ஸ் யாராருன்னா குறைவாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த விட்டமின்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க இந்த விட்டமின்ஸ் குறைவாக இருக்கணும். இந்த அல்ஃபால்ஃபா எடுக்கும்போது இது வந்து நிறைவடையும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் குறைவாக இருக்கவங்க வந்து இந்த அல்ஃபால்ஃபா எடுக்கலாம். இதில் வந்து கால்சியம் வந்து தேவையான அளவு டெய்லி வந்து கால்சியம் கிடைக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு முட்டி வலி, ஜாயின்ஸ் பெயின், எலும்பு வீக்காக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து வெளியே வரலாம். அப்போ ஜாயின்ஸ் பெயினுக்கும் முட்டி வலியாக இருக்கிறவங்களுக்கும் முட்டி வீக்கும் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையும் இது வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்ல இம்யூனிட்டி தரக்கூடிய சக்தியும் இதில் இன்றைக்கி இந்த அல்ஃபால்ஃபாவில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த அல்ஃபால்ஃபாவில் வந்து கேன்சரை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த அல்ஃபால்ஃபாவில் இருக்குது. அப்போ கேன்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த அல்ஃபால்ஃபாவை தாராளமாக நம்ம பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த அல்ஃபால்ஃபாவை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு மல்டிபிள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக தீர்க்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த அல்ஃபால்ஃபா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ளட் சுகரு ப்ளஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேன்சரு, பிபி கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த அல்ஃபால்ஃபாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னியில் கல் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த அல்ஃபால்ஃபா எடுக்கும்போது கல்லும் வந்து அவங்களுக்கு வந்து கரையக்கூடிய சக்தி இருக்குது. ப்ளஸ் கிட்னியில் பிரச்சனை தான் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த அல்ஃபால்ஃபாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் இருக்கக்கூடிய மென்சஸ் பிரச்சனை, இதையும் வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த அல்ஃபால்ஃபாவுக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய மென்சஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களும் இந்த ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். பார்த்தா லேடிஸ் சைக்கிள் வந்து நல்லா அமையும். அதுக்கப்புறம் வெயிட் வந்து இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை அமைஞ்சிருக்கு. வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட் ஹெவியாக இருக்கும் எடுக்கும்போது இது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு, கொலஸ்ட்ரால் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சி அவங்கள வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய சக்தியும் இல்லை இந்த அல்ஃபால்ஃபாவில் இருக்குது. அப்புறம் வந்து டிஷ்யூ வந்து உருவாக்கக்கூடிய சக்தியும் இந்த அல்ஃபால்ஃபாவுக்கு இருக்குது. அதாவது அதை வந்து புதுசாக உருவாக்கக்கூடிய சக்தி இந்த அல்ஃபால்ஃபாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கண்ணை கூட சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த அல்ஃபால்ஃபாவுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ஃபால்ஃபாவை யூஸ் பண்ணும்போது கண் பிரச்சனைனால அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லிவர், மெயின் பார்த்தீங்கன்னா லிவரும் கிட்னிக்கு தான் இந்த அல்ஃபால்ஃபா பெரிய ஒரு ப்ராடக்டாக இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு விட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம், நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசவம் அமைஞ்சிருக்கிறதுக்கு இந்த அல்ஃபால்ஃபா வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் கண்ணும் ப்ளஸ்ஸு லிவருக்கு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த அல்ஃபால்ஃபாவை இன்றைக்கி நம்ம கம்பெனி விட்டுருக்காங்க. அப்போ இந்த அல்ஃபால்ஃபா வந்து ஏன் இவ்வளோ பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு மாற்றமான ப்ராடக்ட்னு பார்த்தா இன்றைக்கி மேக்ஸிமம் இருக்கிற எல்லா வீட்லேயும் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வயசு 40 வயசு மேலே எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த லிவர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அல்ஃபால்ஃபாவை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஓனர்களுக்கும் கண்டிப்பாக அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வெளியிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ஃபால்ஃபா எப்படி நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம், இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கடுத்தது எப்படி எடுக்கிறது அதை பற்றியும் சொல்ல போகிறோம். இதை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ், அந்த பேஷண்ட்டுக்கும் இதில் பெனிஃபிட் இருக்குது, எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு இது டோசேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறோம். 10 கிராம் வந்து இந்த அல்ஃபால்ஃபாவை நம்ம டெய்லியும் காலையில் ஈவினிங் மில்ஸ் கூட சேர்த்து எடுக்கலாம். 10 கிராம் அதாவது மில்ஸ் சாப்பிட்டதுன்னு இம்மிடியட்டாக அப்படியே வந்து இந்த அல்ஃபால்ஃபாவை எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொட்டீன் இந்த இது ஒரு நியூட்ரிஷன் டெய்லியும் நம்ம உடம்புக்கு போகும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வெளியிடலாம். ஓகேங்களா? அதாவது சாப்பாட்டோட சாப்பிடும்போது இதை வந்து 10 கிராம் டெய்லி வந்து மீல்ஸோட இருந்து இதை வந்து அல்ஃபால்ஃபா எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த அல்ஃபால்ஃபா
என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து சோடியம் காப்பர் குளோரிஃபினால், அதாவது வந்து இதில் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால நல்ல பசி எடுக்கும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், ஃபேட்டு, பிபி, சுகர் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து வெளியேற்றி நமக்கு வந்து நல்ல பசி தரக்கூடியதான இந்த அல்ஃபால்ஃபாவில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த அல்ஃபால்ஃபாவில் பிபி பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிபி கிடைக்குது, ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் நல்லா கிடைக்குது. 3300 பிஸ்னஸ் பாயிண்ட் இந்த அல்ஃபால்ஃபாவில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3300 பிபி வந்து ஒரு அல்ஃபால்ஃபா நீங்கள் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அதாவது வந்து ஒரு செட் 1+1 விற்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஃபால்ஃபா அதாவது வந்து 338 ஒரு அல்ஃபால்ஃபா நீங்கள் சேல் பண்ணும்போது பர் டே ஒன்று சேல் பண்ணாலும் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து டைரக்டருடைய பதவியை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம். பை சான்ஸ் உங்கள்கிட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 5 டிஸ்ட்ரிபியூட்டரு ஒன்று விற்றாங்க 77 டேஸில் நீங்கள் வந்து டைரக்டர் ஆகிறது கன்ஃபார்ம். அதை வந்து 3300 பிபி இருக்கிறதுனால ஒவ்வொரு அல்ஃபால்ஃபாவுக்கும் 3300 5 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 77 நாளில் ஒவ்வொன்றும் விற்றாங்கன்னா கூட 5 டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்து 77 நாள் அவங்க கன்ஃபார்ம் டைரக்டர். பை சான்ஸ் உங்கள்கிட்ட 10 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து வெறும் 39 நாளிலே ஒன்று சேல் பண்ணால் கூட ஒவ்வொரு அல்ஃபால்ஃபா சேல் பண்ணாலும் 39 நாளில் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக டைரக்டாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சார்ஜ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அல்ஃபால்ஃபா நீங்கள் வந்து ஒவ்வொன்று சேல் பண்ணாலும் 20 டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்த்து டெய்லி பர் டே ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 டேஸில் நீங்கள் கன்ஃபார்ம் டைரக்டாக. அப்போது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்ஃபால்ஃபா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். எவ்வளோ அதாவது வந்து அல்சர் கேஸ் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். அதாவது வந்து அல்ஃபால்ஃபா ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்ன்றதுனால நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ்ஸு அது மூலிமா அவங்களுக்கு பிஸ்னஸும் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு சிங்கிள் ஆளாக இருந்தால் இந்த அல்ஃபால்ஃபா வந்து 50 டேஸ் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் 2 பேர் இருந்தால் இந்த அல்ஃபால்ஃபா வந்து 25 டேஸ் சாப்பிடலாம். இது ஏன் சொல்லணும்னா ஒரு அல்ஃபால்ஃபா ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கும்போது 50 டேஸ் கவுண்ட் பண்ணி திருப்பியும் அடுத்து அவங்ககிட்ட ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுத்த டைம் இமீடியட்டாக வந்து அந்த மெம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சார் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அல்ஃபால்ஃபாவுடைய டைம் 50 டேஸ் முடியுது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டர் எடுத்து இப்போ ரெகுலராக சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டை வந்து கொடுத்து அவங்கள வந்து திருப்பியும் கண்டினியூ அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். அதுவே 2 பேர் சாப்பிட்றாங்கன்னா 25 டேஸில் அவங்களுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு இம்மிடியட்டாக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்கலாம். இது மூலிமா என்னென்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இம்மிடியட்டாக க்ரோத் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டைரக்ட் அப்படின்ற பதவி இம்மிடியட்டாக வந்து கிடைக்கும். டைரக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. அப்போ நீங்கள் வந்து டெய்லியும் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்காண்டி நீங்கள் வந்து அதான் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அல்ஃபால்ஃபா பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். திருப்பியும் இந்த அல்ஃபால்ஃபா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக அமைது. இதை வந்து 10 கிராம் டெய்லியும் ரெகுலராக 2 டைம், அதாவது காலையிலையும் ஈவினிங்கும் 2 டைம் மில்ஸ் கூட சேர்த்து எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய பிஸ்னஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. இனிமேல் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பற்றி டெய்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.